திலீபா, இன்னைக்கு டிஃபன் எதுவும் பண்ணல, வெளியிலேயே சாப்பிட்டுருக்கப்பா. இந்தம்மா. எங்களுக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணலப்பா, காஃபியே போதும். சரி, அண்ணி எங்க? குளிச்சுட்டு வந்து இங்க தான் இருந்தாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. மொட்டை மாடியில பாத்தியா? இல்லப்பா. எங்கம்மா போனீங்க? மனசு சரியில்லைம்மா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அண்ணி, நீங்க கோர்ட்டுக்கு போகாம இருந்தாலும் மனசெல்லாம் சரியாயிடும். தம்பி, திரும்பவும் அந்த பேச்சை எடுக்காத. இப்ப எனக்கு இருக்கிற குழப்பமே வேறப்பா. கோர்ட்ல என்ன என்னெல்லாம் கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்றது? ஜட்ஜி என்ன மட்டும் கூப்பிட்டு தனியா விசாரிப்பாரா, இல்ல எல்லாரும் முன்னாடி விசாரிப்பாரான்னு இத பத்தி தான்ப்பா நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தனியானா கூட பரவாயில்லப்பா, மத்தவங்க முன்னாடி எல்லா விஷயத்தையும் எப்படி சொல்றது? ஒருவேளை என்னால சரியா பேச முடியாம போய் அதனால நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் எடுபடாம போயிடுச்சுன்னா அதான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, லாயர் பார்த்துப்பார், நீங்க தைரியமா இருங்க. திலீபா, கோர்ட்டுக்கு போகணுமேன்ற கவலையிலேயே ராத்திரியெல்லாம் அண்ணி தூங்கல. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. கேஸ்ல நம்ம ஜெயிச்சுட்டா சொத்து நமக்கு கிடைக்கலாம்ப்பா, ஆனா நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடும். இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்றேன், கேளுங்க. பா, தட்சிணாமூர்த்தி அப்பா கிட்ட இருந்து எங்களுக்கு சொத்து வாங்கணுன்றது நோக்கம் கிடையாது, அவருக்கு தண்டனை கிடைக்கணும். எங்களையும் அம்மாவையும் வீட்டு விட்டு வெளியே தள்ளிட்டு வேற ஒருத்தவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. தண்டனைன்னு ஒன்று கிடைச்சாதான் அவர் திருந்துவார். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்கப்பா. சரி, கிளம்பலாம். சக்தி, அப்பா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஹலோ, நீ பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குதுமா. இங்க சிக்னல் சரியா கிடைக்கலப்பா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களேம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்குமா. நீங்க எனக்கு சொன்னதுதான்ப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ட்ரிப்பை நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அது சரிப்பா, திலீபனோட நிச்சயதார்த்தம் எப்படிப்பா நடந்துச்சு? நல்லபடியா நடந்ததுமா. ஏன்பா உங்க குரல்ல சந்தோஷத்தையே காணும்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, 3-4 நாளா ஒரே அலைச்சல், அதான். அப்பா, ஒரு நாளாவது சவாரிக்கு போகாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். அம்மா இருக்காங்க, பேசுறியாமா? கொடுங்கப்பா. அண்ணி, சக்தி. சக்தி, அம்மா எப்படிமா இருக்கீங்க? பேசுங்க நீ. அம்மா, என்னாச்சுமா? அழறீங்களா? இல்லம்மா, உன் மாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தது தெரியாம நான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி என்னென்னமோ பேசிட்டேம்மா. ஹலோ ஹலோ, உன் வாழ்க்கையில நானே ஒரு சிக்கலை உருவாக்கிட்டேம்மா. அம்மாவை மன்னிச்சிடு சக்தி. ஹலோ, என்னாச்சு? அம்மா. சக்தி, சக்தி, என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நீ பேசுறது எனக்கு நல்லா கேக்குதுமா. கேட்க மாட்டேங்குதுங்க. அம்மா கிட்ட பேசு சக்தி. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சக்தி. இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, கொஞ்சம் தள்ளி போய் பேசு. சக்தி. ஹலோ ஹலோ சக்தி. அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. சக்தி. ஹலோ அம்மா, எனக்கு எதுவும் கேட்கல. ஹலோ சக்தி, பேசுமா. சக்தி. ஹலோ அம்மா. சக்தி. ஹலோ அம்மா. ஹலோ சக்தி, பேசுமா. சக்தி. எனக்கு போனுங்க. சக்தி, பேசுமா. ஏமா பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? தண்ணில விழுந்துருச்சு. எனக்கு தண்ணில விழுந்துருச்சுங்க போனு. என்னப்பா இது? சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும் நீ, வேற ஒண்ணும் இல்ல. சரி வாங்க கிளம்பலாம்.
இவ்வளவு தூரத்துல விழுந்து தண்ணியில போயிடுச்சு. இனிமேல் அது யூஸ் ஆகாது. சரி விடு, ஊர்ல போய் வேற வாங்கிக்கலாம். ஹே, செல்லு போனதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? நான் தான் வேற வாங்கிக்கலாம்னு சொல்றேன்ல. இல்ல லக்ஷ்மி, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே செல் இப்படி விழுந்து போச்சு. இது ஏதோ கெட்ட அறிகுறி மாதிரி எனக்கு தோணுது. நல்லா படிச்ச பொண்ணு தானே, நீ இப்படிலாம் பேசலாமா? கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காத, வா போலாம். எனக்கு மனசு கேட்கலங்க. அம்மா ஏதோ அழுதுகிட்டே பேசின மாதிரி இருந்துச்சு. ஏங்க, உங்க செல்ல இருந்து அப்பாவுக்கு ட்ரை பண்ணுங்களேன். ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். சுத்தமா சிக்னல் இல்ல. சரி விடு, இப்ப என்ன, நீ தேவையெல்லாம் பயப்படாத. ரூமுக்கு போய் பேசிக்கலாம். ஹேந்திரி, சக்தி, ஒன்னும் ஃபீல் பண்ணாத, வா. ஏன்பா, நிஜமாவே நீ பிரீத்தியை கூப்பிட்டுக்கிட்டு நிலா வீட்டுக்கு போக போறியா? ஆமாம்மா, வீடு இல்லைன்னா பேங்க் எங்கேயாவது போய் பார்த்து தான் ஆகணும். ஏன் கேட்குற? இல்லப்பா, அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. 2-3 நாள் பழக்கத்தை வச்சு அவங்க வீட்டுக்கு போறது நல்லாவா இருக்கும்? அவங்க அப்பா அம்மா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க? நானும் அதான் யோசிக்கிறேன். ஆனா பிரீத்தி போய் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாளே, என்ன பண்றதுன்னே தெரியல. சத்யா, டேய் ஹாய். வா ரவி. வாப்பா. வணக்கம்மா. என்ன இன்னைக்கு ஆபீஸ் போலையா? போகலடா, கொஞ்சம் பர்சனல் வேலை, அதான் லீவ் போட்டேன். அம்மா, ஒய்ஃப் காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, ஏதாவது தகவல் கிடைச்சதா? எங்கடா, எப்போ போய் கேட்டாலும் தேடிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க. பாசிட்டிவான பதிலே வர மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏய், ஷாம்லா நம்பர் ஆக்டிவேஷன்ல இருக்குல்ல, இதை போலீஸ்ல சொன்னியா? சொன்னாலும் அது இப்போ யூஸ் இல்லை. ஏன்னா அந்த நம்பர் இப்போ நிலான்னு ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யா, இந்த கேஸ்ல போலீஸை மட்டும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு வர 1008 கேஸ்ல இதுவும் ஒண்ணு. நாம கோர்ட் மூலமா ஹேபியர்ஸ் காப்பர்ஸ் மனு போட்டோம்னா அங்க இருந்து போலீஸுக்கு பிரஷர் அதிகமாகும். போலீஸ் தானே தேட ஆரம்பிச்சிட போறாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு எனக்கு தெரியாதே. டேய், அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, நான் அவரை வேற ஒரு விஷயமா பார்க்க போறேன். நீயும் வா, அவர்கிட்ட இதை பத்தி சொல்லி டிஸ்கஸ் பண்ணா போகுது. மாட்டான் போல இருக்கு. எனக்கு நல்லா தெரிஞ்ச வக்கீல் தான்டா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். அப்படியா? ம். சாரிடா குட்டிமா, ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். இப்போதான் நிலா ஆண்டி கிட்ட ஃபோன்ல பேசினேன். அவங்க பேங்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்களா, அதனால டைரக்டா அவங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போலாம். நம்பிக்கை இல்லைன்னா ரவி அங்கிள் கிட்ட இல்லைன்னா பாட்டி கிட்ட கேளு. கேளு. இங்க வாடி செல்லம், டாடி சொல்றது நிஜம்தான்டா. நீ டாடியோட கல்யாண சீடி பார்க்கணும்னு சொன்னீங்க, நம்ம 2 பேரும் பார்க்கலாமா? அப்பாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. நிலா ஆண்டி ஃப்ரீயா இருந்தா தானே அம்மாவை போய் பார்க்க முடியும். அவங்க தான் பிஸியா இருக்காங்களே. பேச மாட்டியா? அம்மா நீ போப்பா சத்யா, நான் அவளை பாத்துக்கிறேன். டாடா சொல்லு. வரமா. சரி, வரமா, போயிட்டு வரமா. வாப்பா. இது பாருடா, பிரீத்தி ரொம்ப சமத்து. நீ என் செல்லம் தானே, பாட்டி சொன்னபடி எல்லாம் கேட்கணும். நம்ம 2 பேரும் கடைக்கு போய் சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் வாங்கிட்டு வரலாமா? வா போலாம்.
பா நம்ம வந்துட்டோம், லாயருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா. சொல்லுங்க சிவனேசன், வந்துட்டீங்களா? ஆமாங்க சார், வெளியில தான் வெயிட் பண்றோம். அங்கே இருங்க, வரேன். ஆ அண்ணி, நீங்க இங்க நிக்கிறதுக்கே எவ்வளவு சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்களே உங்களை ஏன் கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நீ இப்பவும் ஒன்றும் இல்லை, இப்படியே வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. இந்த கோர்ட்டு கேஸ்லாம் நமக்கு வேண்டாம். நீ என்னப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போகலான்னு சொல்கிறீங்க? நாம் ஒன்றும் கொலை பண்ணிட்டோ கொள்ளை அடிச்சுட்டோ இங்கே வரல, நியாயம் கிடைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போனால் தப்பு நம்ம மேலே இருக்கிற மாதிரி ஆகிடாது? உன் வயசுக்கு இருக்கிற ஒரு வேகத்தில் நீ பேசுகிறப்பா. ஆனால் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் சுற்றி பாரு, யார் முகத்துலையாவது சந்தோஷம் இருக்கா? கோர்ட்டு கேஸுன்னு வந்துட்டாலே நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடும்பா. நமக்கு நியாயம் கிடைக்கிற ஒரே இடம் இதுதான்றதை நம்ம மறுக்கல. ஆனால் அதுக்காக நம்ம படுற கஷ்டமும் நடத்துகிற போராட்டமும் நமக்கு எந்த சந்தோஷமும் இல்லாமல் பண்ணிடும்பா. ஜெயிச்சுட்டுமேன்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எங்களுக்கும் அம்மாவுக்கும் தட்சிணாமூர்த்தி அப்பா எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காருன்னு கோர்ட்ல ஏறி சாட்சி சொன்னாலே போதும், அவரால வாயை திறக்க முடியாது. இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிரும்பா. படிப்பறிவுங்கிறது வேற, வாழ்க்கை அனுபவங்கிறது வேறம்மா. நீங்க 2 பேரும் படிச்சதை வச்சு மேன்போக்கா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இதனால பின்னாடி என்ன பிரச்சனை வருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இது வேண்டாம் வேண்டான்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. இது உங்களுக்கு புரியற நேரத்துல சரிப்படுத்திக்கவும் நேரம் இருக்காதுமா. பிள்ளைங்களுக்காக தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சேன். அவங்களும் இந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இனிமே இது வேணும் வேணான்னு பேசுறதுல பிரயோஜனமே இல்ல. நடக்கிறது நடக்கட்டும்பா. வாங்க சிவனேசன். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கங்க. நீங்க ஷார்ப்பா வந்துட்டீங்க. அவங்க என்ன இன்னும் வரக்கணுமே? அவங்க வராம இருந்தாதான் சார் நமக்கு நல்லது. அவங்க என்னமோ இனிமே வரமாட்டாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா இது குடும்ப பிரச்சனை பாருங்க. பெரும்பாலும் இது லேடிஸுக்கு தான் ஃபேவரா முடியும். ஏன்னா சொந்த பொண்டாட்டி இருக்கும்போது வேறொருத்தியோட குடும்பம் நடத்துறது சட்டப்படி பெரிய குற்றம். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே நாம அவங்களை ஈஸியா மடக்கிடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் சார். வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒன்றும் குழப்பம் இல்லையே? எல்லாம் தெளிவா இருக்கு சார், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கேஸ் 12 மணி மேலே தான் சார் வரும். அதுக்குள்ள நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணும் டீட்டெயிலாக பேசிக்கலாம் சார். நான் வந்துடுறேன் சார். சரி, தேங்க்யூ சார். இவன் தான் இந்த கேஸ்ல ஆஜராக போறானா? ஏன் சார் பெரிய வக்கீல் அவரு? நீங்க வேற. அவன் பெரிய வக்கீல் இல்ல, ஒண்ணும் இல்ல, சுத்த வில்லங்கமான ஆளு. ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா போதும், அதை வச்சே கேஸை டைவர்ட் பண்ணிடுவான். இந்த கேஸ்ல என்ன பாம்பு வைக்க போறானோ தெரியல. எதுக்கும் அவங்கிட்ட போய் நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க, இதை வந்துடுறேன். என்னப்பா நாம இவரை நம்பி தானே வந்தோம், இவரே இப்படி பேசி போனா எப்படி? எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா கோர்ட்ல ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்காம கடவுள் தான் காப்பாற்றணும்.